இங்கே ஒருத்தி கை குழந்தைய கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம ஒருத்தர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய கொன்னுடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஆனா அவருக்கு அந்த குழந்தைய பார்த்ததும் கொல்ல மனசு இல்லாம பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற ஒரு ஆத்துல கொண்டு போய் விட்டுறாரு. அடுத்த நாள் அந்த குழந்தை அந்த ஆத்துல மிதந்துட்டே வந்து ஒரு பொண்ணு கையில கிடைக்குது. அந்த குழந்தைய பார்த்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனோட ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் காட்டுறா. இதை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்றா. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா வளர்ந்துட்டா. அவளுக்கு இந்த மரத்துல ஆன பொம்மை செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே அந்த ஆத்துல இன்னொரு பொம்மை வந்து கிடைக்குது. இதை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகி அவளோட ரெண்டு அண்ணங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. இந்த ரெண்டு பேருமே அந்த ஆத்துல இருந்து தான் அந்த அம்மா அப்பாக்கு கிடைச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த பக்கம் நிறைய நாய்ங்க சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டு ஓடி போய் பார்த்தவ அங்க நிறைய நாய்ங்க இருக்கிறத பாக்குறா. கூடவே பக்கத்துல ஒருத்தர் சோகமா உட்காந்துருக்கதையும் கவனிக்கிறா. இவர்தான் இந்த ஊரோட ராஜா. அவருக்கு அவரோட பழைய ஞாபகங்கள் வந்து வருது. அவரோட மனைவியான ராணிய இந்த இடத்துல தான் அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப சோகமா உட்காந்துருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு அவர் பக்கத்துல வந்து இந்த இடத்துக்கு என்ன தவிர யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா இந்த மரபொம்மையை நீங்க தான் தண்ணியில விட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதை ஆசையா கையில வாங்கி பார்த்துட்டு இல்ல இது என்னோட மனைவி செஞ்சது, அவ இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. எனக்கும் இந்த மாதிரி செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றா. உடனே ஆச்சரியப்பட்ட ராஜா ஒரு மரக்கட்டையை கொடுத்து செஞ்சு காமிக்க சொல்லி சொல்றாரு. அவளும் அதை வச்சு அழகா அதே மாதிரி ஒரு நாய் பொம்மை வந்து செய்றா. அதை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டு என்னோட ஒய்ஃப் பண்ற மாதிரி இந்த பொண்ணாலையும் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு யோசனையோடயே அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு இருக்காரு.